ஏன்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டிங்கே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிட்டேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போயிட்டுருக்கோம். தாய்லாந்தில் பேங்காங்கில் நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம நண்பரோட வீடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் ரெண்ட்டுக்கு வந்து மாதம் பார்த்திங்கன்னா 40,000 ரூபா அங்கே கொடுக்குறாங்க. ஒரு ஹால் செட்டப்பு, ஒரு ஏசி பெட்ரூம் தனியாக ஒரு செட்டப்பு, பால்கனி செட்டப் எல்லாமே இருக்குது. பால்கனியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. ஆறு சுற்றி ஆறு இந்த ரைட்டில் இருக்கு பாருங்கள். ஈவினிங்கில் பார்ட்டி பண்ணுறாங்க அந்த போட்டில், அதுவும் நான் என்ஜாய் பண்ணேன். ஏதோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது பொழுது இந்த போட்டில் ஏதோ கட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறது நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா டைம் பாஸ் ஆச்சு. மட்டும் அங்கேருந்து ஒவ்வொரு நாளுமே வந்து 7 நாள் இருந்தால் அந்த 7 நாளுமே வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு இது எனக்கு கிடச்சிது. அங்கே நம்ம தமிழ் நண்பர்கள் இருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி டைம் போச்சு அந்த 7 நாள்ன்றதே எனக்கு தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம நண்பர்கள் சென்னை நண்பர்கள் யாராவது போனோன்னா சொல்லுங்கள், நான் அவங்களோட நம்பர்ஸ் தரேன். நீங்கள் போனீங்கன்னா அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அப்புறம் அங்கே அந்த கவுசான் ரோட்டில் நைட் பார்ட்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு வைபு. ஒரு 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நம்ம அந்த சின்ன பையன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறான்றீங்க. ஸ்கூல் போனால் வந்தீங்க நல்லா இருந்தது. நல்லா டைம் ஒரு 2-3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. கவுசான் ரோடுன்றது அங்கே வராங்க. பெரும்பாலும் தாய்க்கு கொஞ்சம் கம்மி தான். இது அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டு. டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கூட போனேன். ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி பெருசாக தான் இருக்குது. சின்ன ஃபிஷ்ஷு ரொம்ப கம்மி தான். எப்படி நம்ம காஷ்மீரில் ஃபிஷ் விற்கிறாங்களோ ஈவினிங் நைட்டு 1 o'clock 12 o'clock அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தனித்தனியாக பேக் பண்ணி நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்ல டைம் பாஸ் ஆகிடுச்சு. தாய்லாந்து போகிறோம் பார்க்குறோம் வரோன்றதை விட அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் பற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலை என்ன சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்க்குறது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் எல்லாமே பெரிய பெரிய மீன் தான். ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு ரிட்டன் நம்ம வந்தாச்சு சென்னைக்கு. சொர்ணபூமி ஏர்போர்ட்னால் திருப்பி ஏறோம். போகும்போது டாங் மியாங் ஏதோ ஒரு ஏர்போர்ட் சொன்னாங்க, அந்த ஏர்போர்ட்டில் போனேன். ரிட்டனில் வரும்போது சுவர்ணபூமி ஏர்போர்ட்டு. பேர் பார்த்திங்களா நம்ம தமிழ் பேர் மாதிரியே இருந்தது, சுவர்ணபூமி ஏர்போர்ட். நல்லா இருந்தது, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே, நன்றி.